ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மெல்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா பூரி. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரி செய்யலாம். 200 கிராம் ரவை எடுத்துங்க. ரவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. நாங்கள் இப்போ ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். பொடி ரவையாக இருந்தால் நீங்கள் அரைக்க வேணாம், கொஞ்சம் பெரிய பெரிய ரவையாக இருந்தால் அரைச்சி வச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. ஃபைவ் மினிட்ஸ் பிசைங்க நல்லா. இது நல்லா பூரி பதத்துக்கு இருக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. தளர்வாக இருக்கணும். இறுக்கமாக இருந்தால் உருட்டுறதுக்கு வராது. இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூரிக்கு மசாலா செய்கிறதுக்கு பட்டாணி வந்து நாங்கள் 5 ஹவர் ஊற வச்சுருக்கோம். பட்டாணியும் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா 5 விசில் கொடுத்து வேக வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. இது நல்லா மசிச்சு விடணும். நாங்கள் 5 விசில் வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு 8 விசில் கூட வச்சுக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசிச்சு வந்திருக்கு. இந்த பதத்துக்கு நீங்கள் மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுங்க. இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை, கிராம்பு 2, மிளகு, இதில் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வசங்கட்டும். அதிகமாக வசங்க வேண்டியன்னு அவசியம் இல்லை. இதை நம்ம அரைச்சி நல்லா கொதிக்க வைக்க தான் போகிறோம். கொஞ்சம் லைட்டாக வசங்கினாலே போதும். நம்ம வசக்கி எடுத்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பேஸ்ட்டு பதத்துக்கு மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு வச்சுருங்க. இதை வந்து நம்ம ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி ஆட் பண்ணிடலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பூரிக்கு தேவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக ஊறி இருக்கு மாவு. இது எல்லாத்தையும் உருட்டி ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுங்க. கட் பண்ணி வச்சுதை நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம்.
ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா அழகாக உடையுது பாருங்கள், சூப்பராக இருக்கா. பிளேட் எடுத்து எல்லாத்தையும் இப்படி எல்லாம் உடச்சி போட்டுங்க. இது கூட நம்ம செஞ்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் பூரி உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆனியன், கொஞ்சமாக மிக்சர், மேலே கொஞ்சம் மசாலா குழம்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.